ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் பிவைக்யூ. ஓகேவா? ஸோ இந்த பிவைக்யூவில் பார்த்தீங்கன்னா 2019 2024 அதாவது இந்த 6 வருஷத்தில் 12 நீட் எக்ஸாம் என்டிஏ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்டிஏ நீட் பிவைக்யூன்னு சொல்லலாம். இப்போதைக்கு தம்ப்நெயில் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ தம்ப்நெயில் ரெடி ஆனால் தம்ப்நெயிலை மாற்றிடுறேன். அது வரைக்கும் இந்த தம்ப்நெயிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்டிஏ கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாமினேஷன்ஸ் மொத்தம் எத்தனை சார்? 12 கொஷின் பேப்பர் நடந்திருக்கு. ஸோ இந்த லெசன்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன். நான் இப்போ ஆல்ரெடி வரப்போ என்ன பண்ணிட்டேன்னா டாபிக் வைஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரே டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. a person traveling in a straight line moves with a constant velocity v1 for certain distance. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு v1 ஸ்பீடில் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது சார்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v2க்கு அடுத்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, ஈக்குவல் டைமுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் என்ன சார் அர்த்தம்? நான் கொஞ்சம் பேசிக்கில் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு டெரிவேஷன் மாதிரியே கொடுத்துடலாம் ஒரு தடவை. நல்லா பாரு. எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க v1 ஸ்பீடில், அடுத்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க v2 ஸ்பீடில். சரி, ஈக்குவல் டிஸ்டன்ஸ். எக்ஸ்னா எக்ஸ் வச்சுக்கோ, ஒய்னா ஒய்னு வச்சுக்கோ, x/2னா x/2, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா போதும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. சரியா? ரெண்டு டைமே எக்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கா. டோட்டல் டைம் எவ்வளோ? இங்கே இருக்கிற டைம் t1 வச்சுக்கோ, அங்கே இருக்கிற டைம் t2ன்னு வச்சுக்கோங்க. 3 இருந்துச்சுன்னா x + x + x, t1 + t2 + t3. ஓகேவா? இப்போ t1 நான் எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி. t2 நான் எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி. இவ்வளோதான் சார். அப்போ என்ன கிடைக்க போகுது எனக்கு? x + x 2x ஆயிருமா? டிவைடட் பை x/v1 + x/v2. கரெக்டாக இல்லையா? இதுதான் v ஆவரேஜ். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல உனக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சிருக்கான். அப்போ ஃபார்முலா பாரு, எக்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா இதுதான் என்னோட ஃபார்முலா. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக எத்தனை ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சிருக்கேன்? 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபார்முலா என்ன? 2ஆக பிரிச்சிருக்கனால 2 டிவைடட் பை 1/v1 + 1/v2. சார் நான் டோட்டல் டிஸ்டன்ஸை 3 ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன். டோட்டல் இருக்க டிஸ்டன்ஸை 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சிருக்கேன். அப்போ ஃபார்முலா என்ன ஆயிரும்? 3/1/v1 + 1/v2 + 1/v3. சொல்கிறது புரியுதா இல்லையா? இதான் v ஆவரேஜ். ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்தால் உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குங்கிறது கொடுத்துட்றேன். v ஆவரேஜ் ஈக்குவல் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா 2v1 v2/v1 + v2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஆனால் இந்த கொஷினுக்கு அந்த சொல்யூஷன் இருக்காது. சரிங்களா? ஏன்னா இவங்க இன்டர்மீடியட் ஸ்டெப்பை ஆன்சராக கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன். v ஆவரேஜ் 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸை பிரிச்சிருக்கேன். அப்போ v ஆவரேஜ் நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 டிவைட் பை 1/v1 + 1/v2. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்த இங்கே கொண்டு போய் இது இங்கிட்டு கொண்டு வந்துரு. சும்மா இந்த மொத்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு என்ன ஆயிரும்? 2/v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/v1 + 1/v2. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இதுதான் உன்னோட ஆன்சராக இருக்கும். புரியுதா? v1 + v2/2 இது எப்போ வரும்னா ஈக்குவல் டைம் இன்டர்வல்னு கொடுத்தா. ஈக்குவல் டைம் இன்டர்வல்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா. புரியுதா இல்லையா? ஓகே, சரிங்களா? ஸோ ஈக்குவல் டைம் இன்டர்வல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எத்தனை ஈக்குவல் இன்டர்வலாக பிரிச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 2ஆக பிரிச்சிருக்கானா அப்போ v1 + v2/2. 3ஆக பிரிச்சிருக்கானா v1 + v2 + v3/3. எத்தனை பங்காக பிரிச்சிருக்கானா அதால் டிவைட் பண்ண போகிறீங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எவ்வளோ பங்காக பிரிச்சிருக்கானோ டிவைட் பை 1/v1 + 1/v2 + 1/v3. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆவரேஜ்க்கு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி கொஷின் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபோன் வருது, நான் அப்புறம் பேசிக்கிறேன். என்ன அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க.
ஆவரேஜ்க்கு பொதுவாக ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் ஞாபகம். இது கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. ஃபார்முலா என்ன? 2v1 v2 by v1 plus v2. ஸோ ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க v, இன்னொரு வெலாசிட்டி 2v. v 2v, v plus 2v என்ன ஆயிரும்? 3v ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிடு. ஸோ 4v by 3. இவ்வளோ தான் சார் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. இல்லை சார் எனக்குலாம் ஒன்றுமே புரியலன்னு இப்படி எழுது. இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை நீங்கள் v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணீங்க. ஆக்சுவலாக v1 வந்து vன்னு கொடுத்துருந்தானா கொஷினில். அடுத்த எக்ஸ் டிஸ்டன்ஸை நீங்கள் 2v ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ இங்கே இருக்கிற டைம் t1ஓட வேல்யூ என்ன? எக்ஸ் பை வி. இங்கே இருக்கிற டைம் t2ஓட வேல்யூ என்ன? எக்ஸ் பை 2v. கரெக்டாக? அப்போ வி ஆவரேஜோட வேல்யூ என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். டைம் டேக்கன் எவ்வளோ? எக்ஸ் பை வி ப்ளஸ் எக்ஸ் பை 2v. இது வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்சிஎம் ஆட் பண்ணிவிட்டு காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 டிவைட் பை 1 பை வி ப்ளஸ் 1 பை 2v. இந்த வேல்யூ நான் சொல்லி கொடுத்தேன் தானே உனக்கு? கரெக்டாக இல்லையா? இதுக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் எடுத்தனா 2 டிவைடட் பை 2v ப்ளஸ் v 3v ஆயிருமா? டிவைட் பை இதை மல்டிப்ளை பண்ணனா 2v ஸ்கொயர். இந்த டேர்ம் மேலே போயிடும். அப்போ 4v ஸ்கொயர் பை 3v. இது இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4v பை 3. புரிஞ்சுதா? பட் நல்லா பாரு, எப்போயுமே ஆவரேஜை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஒரு வெலாசிட்டி v, இன்னொரு வெலாசிட்டி v. அப்போ ஆவரேஜ் என்ன தான் சார் வரும்? வீண் தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ரெண்டு விஷயத்துக்கு நீ ஆவரேஜ் எடுக்க போகிற. ரெண்டுமே வீணா அதோட ஆவரேஜ் என்ன தான் வரும்? வீணு தான் வரும். இது ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ வீக்கும் ஆவரேஜ் எடுத்தால் வீண் தான் கிடைக்கும். சார் 0க்கும் விக்கும் ஆவரேஜ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0க்கும் விக்கு நடுவில் வரும். எப்போயுமே ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருந்தால் அதே நம்பர் ஆன்சராக வரும். அதே ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்க, ஒரு நம்பர் பெருசாக இருக்குது, இன்னொரு நம்பர் சின்னதாக இருக்குன்னா ஆன்சர் வந்து பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கு நடுவில் வரும். ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது இங்கே வந்து ஒரு வெலாசிட்டி v, இன்னொரு வெலாசிட்டி 2v. அப்போ இதோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தோன்னா எதுக்கு நடுவில் இருக்கணும்? விக்கும் 2vக்கு நடுவில் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? 2v/3, 2v/3யோட வேல்யூ என்ன? 0.67vன்னு சொல்லலாமா? கரெக்டாக இல்லை? இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுதணும்னா v என்ன 3v/3ன்னு எழுதலாமா? 6v என்ன 2v எப்படி எழுதலாம்? 6v/3ன்னு எழுதலாமா? இதோட வேல்யூ v 2v தானே. அப்போ இந்த 2v/3 என்னவா இருக்குது? இதுக்கும் நடுவில் இருக்கா? இல்லை சார், இதை விட கம்மியாக வருது. 4v/3 எங்கே வருது? 4v/3 வந்து 3v/3க்கும் 6v/3க்கு நடுவில் தான் 4v/3 வருது. அப்போ இது ஆன்சர்னு நான் சொல்ல வரல, இது என் ஆன்சர் இல்லைங்கிறதா நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இது வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம கரெக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. டைமென்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. டைமென்ஷன் எல்லாமே வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கான். சப்போஸ் இந்த ஆப்ஷனில் வெலாசிட்டி ஸ்கொயர் கொடுத்துருக்கான். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி சார் டைமென்ஷன் வெலாசிட்டி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்போ அந்த ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ நல்லா ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். எப்படி எலிமினேட் பண்ணோம்? ஏன்னா நல்லா டைமென்ஷன்லி 4 ஆப்ஷனுமே கரெக்ட். அப்போ அது தப்பாக எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கும் 2vக்கு நடுவில் நான் ஆவரேஜ் வெலாசிட்டி விக்கும் 2vக்கு நடுவில் இருக்கணும். ஏன்னா ஒரு வெலாசிட்டி v, இன்னொரு வெலாசிட்டி 2v. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி விக்கும் 2vக்கு நடுவில் இருக்கணும். அந்த வெலாசிட்டி வியை விட கம்மியாக இருக்கும். அப்போ அது ஆன்சராக இருக்க முடியாது. இது ஆன்சராக இருக்கலாம். இது ஆன்சர்னு சொல்லலை, இது ஆன்சராக இருக்கலாம். இது பாரு 3v/4. 3v/4னா 0.75vயா? இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 4ல் எழுதணும்னா இந்த வேல்யூ 4v/4, இந்த வேல்யூ 8v/4. அப்போ நல்லா பாரு 4v/4னா v தானே, 8v/4னா 2v தானே. அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த 3/4v, ஏன்னா ஒரு சில பேருக்கு டேரெக்டாக எழுதுனா புரியாது. எப்படி சார் 0.75v வந்து வியை விட சின்னது? அப்படி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அவங்களுக்காக நான் எழுதிடுறேன் 4v/4. 3v/4 என்ன சார்? 4v/4 விட சின்னது. அப்போ இதுவும் என் ஆன்சராக இருக்க முடியாது. v/3, 3v/3க்கும் 6v/3க்கு நடுவில் ஆன்சர் வரணும். v/3 என்ன 0.33v. இது வர முடியுமா? வர முடியாது. அப்போ நல்லா பண்ண இது கரெக்ட் ஆன்சர்னு சொல்ல, ஆனால் மிச்சம் இருக்க 3 வர முடியாது. நீட் எக்ஸாம்பிள் 4ல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ 3 தப்பு அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி இந்த 4வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கணும். புரியுதா இல்லையா? ஓகே சார், 4வது ஆப்ஷனும் தப்புனா அதுக்கு அவனுக்கு போனஸ் மார்க் கொடுத்துருவாங்க. நீ அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இதோட வேல்யூ என்ன? 1.33v. இந்த 1.33v வந்து 1vக்கும் 2vக்கு நடுவில் தானே வருது. எஸ் சார், அதனால் இது கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா? இல்லைன்னா சொல்யூஷன் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. நல்லா பாரு, இந்த டைப் ஆஃப் கொஷின் எல்லாமே அடுத்து வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வச்சு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஷின் சரியா, எத்தனை எக்ஸாக்டாக பார்த்துடலாம். ஈக்குவேஷன் வச்சு ஒரு 6 கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க சரியா. 12 கொஷின் பேப்பரில் 6 கொஷின் பேப்பர் 6 கொஷினில் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகேவா, நான் என்ன பண்ணிட்டேன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரே டாப்பிக்கில் இருக்க கொஷினை ஒன்றா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. A person standing on the floor of an elevator drops a coin. ஒரு பர்சன் இருக்காங்க சரிங்களா. எலிவேட்டர்னா என்ன சார், லிஃப்ட்னு அர்த்தம். ஓகே, லிஃப்டில் நின்று இந்த மாதிரி ஒரு காயின் இருக்குது, இந்த காயினை அவங்க ட்ராப் பண்ணுறாங்க சரியா. ஈவன் இந்த காயினை ட்ராப் பண்ண ஒரு சில பேரோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆகலாம், இது லக்ஷ்மி மாதா நீங்கள் எப்படி கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி சரியா. பட் ஃபிசிக்ஸ்க்காக இந்த காயினுக்கு பதிலாக நம்ம ஒரு பால் வச்சுக்குவோம். ஏன்னா நான் கீழே போட்டுருவேன், பட் எதுக்கு கான்ட்ரவர்சி இழுத்துக்கிட்டு நம்ம பால் வச்சுக்கலாம். இது ஒரு பால் சார், இந்த பாலை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலிவேட்டர் ரெஸ்ட்டில் இருக்குது சார், நான் இந்த பாலை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் சார், இனிஷியல் வெலாசிட்டி 0. இந்த பால் எவ்வளோ ஹைட் ட்ராவல் பண்ண போகுது, இங்கேருந்து கிரவுண்ட் வரைக்கும் போகிற ஹைட். அப்போ சம் ஹச் ஹைட் வச்சுக்கலாமா, எலிவேட்டரில் இருக்கிற ஒரு ஹைட் ஹச் ஹைட். அப்போ ஹெச் ஹைட் ட்ராவல் பண்ண போகுது, S is equal to ut plus half at square. U வந்து 0. ஏன் சார், ஏன்னா ட்ராப் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0. அப்போ H is equal to ut plus half at square. சார் நாங்கள் படிச்சிருக்கோம் கீழே போகிறப்போ வந்து ஜியோட வேல்யூ நெகட்டிவ், எப்பவுமே ஜியோட வேல்யூ நெகட்டிவ், அப்போ இங்கே மைனஸ் போடணும். மைனஸ் போட்டேன்னா ஹச்சும் நெகட்டிவ் தானே, அந்த நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது T1. அப்போ இங்கே டைம் ஒன்னோட வேல்யூ என்ன வரும் சார், இதுதான் T1. ஒரு காயின் இருக்குது, அந்த காயினை எலிவேட்டரில் ட்ராப் பண்ணுறீங்க, அது கீழே போய் அந்த ஃப்ளோரை ஹிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ, T1. ஓகேவா, கம்மா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. இஃப் த எலிவேட்டர் இஸ் அட் ரெஸ்ட் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் எலிவேட்டர் எதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க சார், அண்ட் டைம் T2 இஃப் எலிவேட்டர் இஸ் மூவிங் யூனிஃபார்ம்லி. மூவிங் யூனிஃபார்ம்லின்னா என்ன சார், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. ஆக்சலரேஷன் 0, அந்த எலிவேட்டரோட ஆக்சலரேஷன் 0, சம் u வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த எலிவேட்டர் மூவ் ஆகுது. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, நல்லா பாரு, நான் இப்பயும் அதே காயினை ட்ராப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சார் பண்ணேன், எலிவேட்டர் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, நான் இந்த மாதிரி ஒரு காயினை ட்ராப் பண்ணேன், எடுத்துக்கிற டைம் T1. இப்போ எலிவேட்டர் என்னையோட சேர்த்து, ஏன்னா எலிவேட்டர் மேலே போகுதுன்னா நானும் அந்த எலிவேட்டரில் தான் இருக்கேன். அப்போ எலிவேட்டர் மேலே போச்சுன்னா நானும் தானே எலிவேட்டர் கூட மேலே போகிறேன், ஆமாவா இல்லையான்னு சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரியுதா. அப்போது எலிவேட்டர் கூட நானும் மேலே போய்கிட்டு இருக்கேன், கரெக்டாக இல்லைன்னா யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு வந்து லெட்மீஸே இந்த இடத்துல எலிவேட்டர் இருக்குது, நான் ட்ராப் பண்ணுறேன், இங்கே வந்து சேருது. ரெண்டாவது இடத்துல எலிவேட்டர் மேலே போகுதுன்னா நல்லா பாரு, எலிவேட்டர் மட்டும் இப்படி மேலே போகல, எலிவேட்டரோட சேர்ந்து நானும் தானே மேலே போகிறேன். அப்போது அகெயின் இந்த பால் எவ்வளோ ஹைட் தான் சார் ட்ராவல் பண்ண போகுது, ஹச் ஹைட் ட்ராவல் பண்ண போகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க சார், ரெண்டாவது கேஸில் டைம் கம்மியாக இருக்கும். ஏன் சார் கம்மியாக இருக்கும், ஏன்னா நல்லா பாருங்கள் சார், எலிவேட்டர் மூவ் ஆகி மேலே வருது. ஸோ நீங்கள் சொல்கிறது எந்த கேஸில் கரெக்டாக இருக்கும்னா, நான் எலிவேட்டருக்கு வெளியே இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் வெளியிலேருந்து ட்ராப் பண்ணுறேன், அப்போ எலிவேட்டரோட ஃப்ளோரை வந்து போய் மோதுறதுக்கு டைம் அதிகமாகும். ஆனால் ரெண்டாவது கேஸ் என்ன சார், எலிவேட்டர் மேலே வருது, அப்போ எலிவேட்டரோட ஃப்ளோரும் மேலே வந்திருக்கும், அப்போ பால்க்கும் எலிவேட்டர் ஃபோலுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும் இல்லையே, ஆகுமா என்ன. நானும் தானே சார் எலிவேட்டர் கூட மேலே போகிறேன், அப்போ பந்து தானே சார் எலிவேட்டரோட மேலே போகுது, அப்போ பந்து வந்து அந்த ஃப்ளோரை வந்து ஹிட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹைட் சார் ட்ராவல் பண்ணும், அதே ஹெச் ஹைட் ட்ராவல் பண்ணும். அப்போ ஹெச் ஹைட் கரெக்டாக இல்லையா. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன, அதே 0, ஏன்னா ட்ராப் பண்ணுறோம். ஒரு சில பேர் இந்த இடத்துல அறிவு நிறைய யூஸ் பண்ணிடுவீங்க. அறிவு என்ன யூஸ் பண்ணுவீங்க சார், எலிவேட்டர் மேலே வருது, அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் வச்சு பார்த்தோன்னா பாலோட வெலாசிட்டி 0, ஆனால் எலிவேட்டர் மேலே வருது, அப்போ ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி u வரும். அப்போ நீ யோசிச்சு பாரு, நீ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க, லிஃப்ட் u ஸ்பீடில் மேலே போகுதுன்னா நீயும் லிஃப்ட்டோட சேர்ந்து u ஸ்பீடில் மேலே போகிற, அப்போ இந்த பாலும் u ஸ்பீடில் மேலே போகுது, அப்போ இதோட வெலாசிட்டி u, லிஃப்ட்டோட வெலாசிட்டி u, அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன சார் 0. சொல்கிற லாஜிக் புரியுதா. ஓகே, கிராவிட்டி வந்து அதே தான். ஏன்னா சப்போஸ் லிஃப்ட் வந்து மேலே ஆக்சிலேட் ஆகுது, அப்போ கிராவிட்டி ப்ளஸ் ஆக்சிலேஷன் வந்துருக்கும். கீழே போச்சுன்னா கிராவிட்டி மைனஸ் ஆக்சிலேஷன், ஆக்சிலேஷன் எவ்வளோ 0. அப்போ இதான் சார் நடக்குது. அப்போ இங்கேருந்து என் T2 என்ன சார் 2h/g. அப்போ T1 T2 எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது சரிங்களா.
ஸோ இந்த இடத்துல உனக்கு கிளியராக டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமே கேளு. ஓகே, புரிஞ்சா? ஸோ இங்கே வந்து ஆக்சலரேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 மேலே போயிருந்துச்சுன்னா அப்போ ஜிக்கு பதில் நான் ஜி நெட்டு வேல்யூ எழுதியிருப்பேன். ஜி நெட்டோட வேல்யூ என்ன இருக்கும் சார்? அதாவது ஆக்சலரேஷன் நெட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? ஏ நெட்னு போட்டுருவோம். சப்போஸ் அந்த லிஃப்ட் மேலே போகுது அப்படின்னா ஏ ப்ளஸ் ஜி இல்லை ஜி ப்ளஸ் எப்போ மேலே போகிறப்ப ஏ நெட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? ஜி மைனஸ் எப்போ கீழே வரப்போ. புரியுதா இல்லையா? ஓகே, யூ ஏன் சார் 0வாக இருக்குது? லிஃப்ட் மேலே வருது, அப்போ யூ ஸ்பீடு சேர்க்க மாட்டிங்களா? அப்போ நல்லா பாரு, லிஃப்ட்டும் மேலே வருது, நானும் தானே மேலே போகிறேன். புரிஞ்சா இல்லையா? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, சார் லிஃப்ட் மேலே வந்துடும், அப்போ பால் கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போதும். இல்லை, லிஃப்ட் மேலே போக பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு அதே வெலாசிட்டி இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ பாலும் அதே வெலாசிட்டியில் மேலே இருக்குது. ஸோ அப்போ கீழே வரப்போ அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி நல்லிஃபை ஆயிரும். ஓகே, பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி டவுன்வர்ட். நான் த்ரோ பண்ணுறேன் சார், பால் இந்த மாதிரி வெர்டிகலி டவுன்வர்ட் த்ரோ பண்ணுறேன் with a velocity 20 meter per second from a top of a tower. It hit the ground after some time with a velocity 80 meter per second. சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த டவர் என்ன? ரொம்ப சிம்பிள் சார், கஷ்டமே வேண்டாம் இந்த கொஷினுக்குலாம். இந்த இடத்துல உங்கள் இனிஷியல் ஸ்பீடு என்ன சார்? 20 ஸ்பீடில் நீங்கள் கீழே தூக்கி போடுறீங்க. பால் கீழே வந்து சேர்றப்ப அதோட ஸ்பீடு என்ன சார்? 80. நிறைய பேர் இந்த கொஷினுக்குலாம் உட்காந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு டைம் பீரியட் கேட்டானா? கேட்கவே இல்லை சார். டைம் பீரியட் தெரியாமல் நான் எப்படி சார் ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும்? S = ut + ½ at². நல்லா பாரு, அவங்க டைம் பீரியட் கேட்கல. அப்போ நீ கரெக்டான ஃபார்முலா யோசிச்சா போதும். ஒன்ட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, u கொடுத்துட்டான், v கொடுத்துட்டேன், ஆக்சலரேஷனோட வேல்யூ ஜிக்கு ஈக்குவல். புரிஞ்சா? ஓகே சார். அப்போ மூணாவது ஃபார்முலா வந்து பெஸ்ட் ஃபார்முலா. v² வெலாசிட்டி கீழே, கரெக்டா? அப்போ நெகட்டிவ் -80 இருக்கும். -80 ஸ்கொயர் பண்ணால் 80 ஸ்கொயர் பண்ணால் 6400 மைனஸ் u². யூவோட வேல்யூ என்ன சார்? 20. கீழே போகுதுன்னா -20, கரெக்டாக இல்லையா? -20 ஸ்கொயர் பண்ணால் +20 ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான். அப்போ 400 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு கிராவிட்டியோட வேல்யூ -10, ஹைட்டோட வேல்யூ -h. ஏன் சார்? ஏன்னா பால் மேலேருந்து கீழே வருது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிராவிட்டிக்கு மட்டும் நெகட்டிவ் போட்டுருவான், மித்த எல்லாத்தையும் சைன் கன்வென்ஷன் மறந்துடுவான். நீங்கள் சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே பண்ணணும். அப்போ நல்லா பார்த்தேன்னா இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 6000 மைனஸில் கேன்சல் ஆயிடுச்சு. டிவைட் பை 20 இஸ் ஈக்குவல் டு h. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே ஆன்சர் 300 மீட்டர். ஓகே, புரிஞ்சுதா? ஒரு சில பேர் வந்து சார் ஒரு வேளை நாங்கள் வந்து டைம் கண்டுபிடிச்சா அப்போ என்ன சார் பண்ணுறது? இந்த கொஷின் நிறைய விதத்தில் சால்வ் பண்ணுறான். டைம் பீரியட் வேணும். நல்லா பாரு, v is equal to u plus 80. v கீழே வருது சார், அதனால் -80. u கீழே வருது, கிராவிட்டி கீழே வருது. அப்போ எல்லா மைனஸை கேன்சல் பண்ணி விட்டுரு. அப்போ டீயோட வேல்யூ 6 செகண்ட்ஸ்னு வருமா? இப்போ s is equal to ut + ½ at² ஃபார்முலா போடு சார். கீழே வருது மைனஸ்னால பாரு, இங்கேயும் மைனஸ் வரும், கிராவிட்டிக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ். அப்போ எல்லா மைனஸ் கேன்சல் ஆகிட போகுது. அதனால் யூவோட வேல்யூ 20 × 2 120 ப்ளஸ் ½ × 10 × 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இது 18 ஆயிருமா? 18 × 10 180. ஸோ இது வந்து 180 + 200 வந்து 120 வந்து 300 ஆயிரும். எழுதிடு வாத்தியாரே. முடிஞ்சா? ஒரு சில பேர்லாம் அறிவு இன்னும் தாண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க சார்? 20 ஸ்பீடில் கீழே போடுறதுக்கு பதிலாக 20 ஸ்பீடில் மேலே போடலாம். ஏன்னா நல்லா பாரு, நீ 20 ஸ்பீடில் கீழே போடுறதுக்கு பதிலாக பால் என்ன பண்ணலாம்? 20 ஸ்பீடில் மேலே தூக்கி எறியலாம். என்ன ஆகும்? பால் இங்கே வந்து கீழே விழும். ஏன்னா பாலே 20 ஸ்பீடில் கீழே போடுறதுக்கு பதிலாக 20 ஸ்பீடில் மேலே போட்டேன்னா பால் அப்படியே போய்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை சார், பால் திரும்பி கீழே வந்துடும். அப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கேஸில் உன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? இங்கேருந்து இதுதான் சார் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜுன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். நான் 20 ஸ்பீடில் கீழே போகிறதுல 20 ஸ்பீடில் மேலே போட்டால் என்ன ஆகும் சார்? பால் இங்கேருந்து இப்படி போய் திரும்பி கீழே வந்துடும். அகெயின் பாரு, அகெயின் என் ஹைட் எவ்வளோ சார்? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். அப்போ ஹைட் நம்ம அப்படியும் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகேவா?
இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது? நான் 20 ஸ்பீடில் தூக்கி போட்டால் மேலே போய் சேர 2 செகண்ட் ஆகுமா? ஏன்னா டைம் பீரியடோட வேல்யூ u/g. என்ன சார் v = u + at போட்டிருக்கேன். இங்கேருந்து தூக்கி இப்போ டாப் பாயிண்டில் வெலாசிட்டி 0. அப்போ டைம் ஃபார்முலா என்ன ஆயிரும்? v/g. அப்போ பால் இங்கேருந்து இங்கே போய் சேர்றதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுதா? ஆப்வியஸ்லி இந்த மெத்தட் இருக்கிறதுல ஈஸி டேரெக்டான மெத்தட். பட் டிஃப்ரெண்ட் மெத்தட்லேயும் கொஸ்டின் சால்வ் பண்ணல. சப்போஸ் உனக்கு எந்த மெத்தட் தான் அந்த இடத்துல போய் ஸ்ட்ரைக் ஆகுது, நான் உனக்கு 8800 மெத்தட் சொல்லி கொடுக்கலாம், 8800 ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் போய் உனக்கு என்ன தோணுதோ அதுதான் உன்னோட பிரம்மாஸ்திரமாக இருக்கும். சரியா? நான் என்னென்னமோ சொல்லி கொடுக்கல, என்னென்னமோ ட்ரிக்ஸ் வைக்கலாம். எக்ஸாம் ஹாலில் நீ வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோ அதை வச்சு தான் உன்னால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ 2 செகண்ட் ஆகுது. இப்போ நல்லா பாரு, டாப் பாயிண்டில் போனால் வெலாசிட்டி என்ன? 0. பாட்டம் பாயிண்டில் வரப்போ வெலாசிட்டின்னா 80. அப்போ நல்லா பாரு, ஒரு வெலாசிட்டி 0, இன்னொரு வெலாசிட்டி 80. அப்போ இங்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு டைம் எவ்வளோ ஆகுது? 8 செகண்ட்ஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? 8 செகண்டில் பாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்? s = ut + ½ at². அதில் ut 0. ஏன் சார் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப u வந்து 0 ஆயிரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன? ½ இதுக்கெல்லாம் ஒன்று ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை செகண்ட்? 8 செகண்ட். அப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 64 × 320. சார் ஒன்றுமே புரியல. எப்பா ஒரு செகண்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு, 2 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 4x. கரெக்டாக இல்லையா? அந்த 4x எப்படி வந்துச்சு? 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப. 3 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 9x. 9x எப்படி வந்துச்சு? 3 ஸ்கொயர் பண்ணுறப்ப. 4 செகண்ட் 4 ஸ்கொயர் பண்ணால் 16x. 5 ஸ்கொயர் பண்ணால் 25x. 6 ஸ்கொயர் பண்ணால், புரியுதா? அப்போ 8 செகண்டில் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 × x. எக்ஸோட வேல்யூ என்ன? 5 சார். அப்போ 64 × 5. சார் 5ஆல் மல்டிப்ளை பண்ண தெரியாது. 5 10/2ன்னு போட்டுக்கோ. ஸோ 320. அப்போ இங்கெல்லாம் இங்கே இருக்கிற ஹைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 320 மீட்டர். ஆனால் ஹைட் ஆஃப் எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ஹைட் ஆஃப் பிரிட்ஜ் மட்டும் வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஒரு சில பேர் குழப்பத்தில் இருப்பீங்க, சார் என்ன சார் நீங்கள் மொத்தமே 6 செகண்ட் தான் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இதில் பார்த்தா 2 செகண்ட் மேலே 8 செகண்ட் கீழே மொத்தம் 10 செகண்ட் காட்டுது. இது ஏன் இப்படி காட்டுது? இது ஏன் இப்படி காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல, சரியா? இந்த ஏன் எப்படி காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பால் இங்கேருந்து இங்கே போடுறதுக்கு பதிலாக நான் மேலே தூக்கி எறிஞ்சிருக்கேன். சரியா? ஸ்டாண்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி பாலை தட்டி விட்டேன், பால் தூரமாக போயிடுச்சு. இல்லைன்னா ஸ்டாண்ட் தட்டி விட்டுருக்கோம். ஓகே, நான் கீழே போடுறதுக்கெல்லாம் நான் மேலே போடுறப்ப என்ன ஆகும்னா, கீழே வந்து விழுகிற ஹைட் சேம், ஆனால் அது டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணும். இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறது, இப்படி போயிட்டு இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மாறுதா இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் மாறிச்சுன்னா டைம் மாறும். புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பாரு, இதை மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டா போதுமா? அப்போ இங்கே முதல் 2 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் 2 செகண்ட்ஸ் எவ்வளோ? 2 ஸ்கொயர் பண்ணால் 4x. சார் ஒன்றே ஒரு ½ g t². t = 2 போட்டுக்கோ, g/2 அவ்வளோதான். t = 2 போட்டோன்னா 4 ஆகுமா? 4 × g/2 வந்து என்ன? 10/2. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 20, இந்த மொத்த வேல்யூ 320. அப்போ 2 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 300 மீட்டர் தான் ஹைட்டு. இல்லைன்னா ஒன்று பண்ணாது, இங்கேருந்து இங்கே கண்டுபிடிச்சோன்னா 2 செகண்ட்ஸ் வருதா, இங்கேருந்து இங்கே வந்து 8 செகண்ட். அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன சார்? 10 செகண்ட். எப்போ? கீழே போடுறதுக்கு தான் மேலே போட்டிருந்தா. கீழே போட்டால் 6 செகண்ட்லேயே வருது, மேலே போட்டேன்னா இதில் வரும். ஆனால் எனக்கு ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் தானே வேணும். அப்போ நான் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக 2வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஹைட் = பால் எங்கே போகுது? மேலே போகுது. சரியா? பால் எங்கே போகுது? மேலே போகுது. புரிஞ்சா? என்ன ஸ்பீடில்? கீழே போகிறதால 20 ஸ்பீடில் மேலே போட்டிருக்கேன். 20 டைம் எவ்வளோ? 10 -½ g t². ஏன் சார் மைனஸ் போடுறீங்க? ஏன்னா ஆப்ஜெக்ட் கிராவிட்டி கீழே இருக்குது, ஸோ மைனஸ் போட்டிருக்கேன். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதோட இல்லை 200. இதோட வேல்யூ பாரு 5, 500 ஆயிருமா? ஸோ ஆன்சர் என்ன வருது? -300. ஏன் சார் -300? ஏன்னா ஆப்ஜெக்ட் கீழே வருது, அதை தான் இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. புரியுது? அதனால் -300 மீட்டர். நீ எப்போனாலும் சால்வ் பண்ண, ஆன்சர் என்ன வருது? 300. இது இருக்கிறதுல ஈஸி. ஆனால் நான் ஏன் டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன்னா, நீ வந்து ஏதாச்சும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வந்து நிற்கணும். ஒரு சில பேர் வந்து ஒரு மெத்தட் கரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்துல வேறு எங்கேயாச்சும் போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சார் ஆன்சரே வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு உட்காந்துக்கூடாது. அதனால் என்னென்ன பாசிபிள் மெத்தட்ஸ் இருக்கோ எல்லா மெத்தடும் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த அடுத்த கொஸ்டின் பாரு, நான் அதுக்குள்ளே இந்த பாலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வேறு டேபிளுக்கு அடியில் போய் உட்காந்துக்குச்சு. A person sitting in ground. உங்களை மாதிரி வெட்டியாக ஒருத்தன் எங்கே போய் உட்காந்துட்டான்? கிரவுண்டில் உட்காந்துருக்கான் ஒரு பில்டிங்கில். notices through the window of height 1.5 meter a ball drop from the roof of the building. ஒரு ரூஃப் இருக்குது சார்,
ஒரு பில்டிங்கோட ரூஃப் இருக்குது. இந்த பில்டிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல விண்டோ இருக்குது. இந்த விண்டோட ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். A ball drop from the roof. ரூஃப்லேருந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. ரூஃபில் போய் ட்ராப் பண்ணுறீங்க, நீ கீழே உட்காந்துருக்க. ஓகே, கிரவுண்டில் உட்காரல, கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங் நோட்டிசஸ் த்ரூ த விண்டோ ஆஃப் height 1.5 மீட்டர். A ball drop from the roof of the building crosses the window. ஸோ நீ கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்க. அப்போ இந்த விண்டோவும் எங்கே இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கினுக்குள்ளே இந்த விண்டோ இருக்குது. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர், வீட்டுக்குள்ளே நீ இருக்க. இங்கே உட்காந்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் வரைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, சரியா? புரிஞ்சுக்கோ, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே விண்டோ இருக்குது. இந்த விண்டோட ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். புரிஞ்சா? மேலேருந்து எவனோ ஒருத்தன் வந்து பாலை ட்ராப் பண்ணிடுறான். A ball drop from the roof of the building crosses the window in 0.1 second. இந்த விண்டோவை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த பால்க்கு எவ்வளோ டைம் ஆகுது? நல்லா இப்போ மேலே மொட்டை மாடியில் யாரோ பால் தூக்கி போடுறாங்க, நீ ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம். ரூமோட ஹைட், விண்டோட ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். அதாவது என்டிஏ வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா ஆகாத கொஷின். நம்ம இந்த 7th 8th படிக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியும், மேத்ஸ் புக்கில் இருக்க கொஸ்டின். அ பர்சன் பை 150 வாட்டர் மெலன். 150 தர்பூசணி வாங்கி என்னையா பண்ண போகிறான்? இல்லைனா ராமு பை 2 நோட் புக் 1 பென்னு, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தோன்னா 1.5 மீட்டர் பெரிய விண்டோ, சரியா? 1.5 மீட்டர் பெரிய விண்டோன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்டு, கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட்டில் இருக்க ஒரு விண்டோ. இவ்வளோ பெரிய விண்டோ, சரிங்களா? நம்ம பார்க்குற விண்டோலாம் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா 4 அடிக்கு 3 அடின்னு இருக்கும். கரெக்டாக இல்லையா? 4 அடினா என்ன? 1 அடினா 30. 4 அடின்னு பார்த்தோன்னா இவ்வளோ. இவங்க சொல்கிறது 5 அடி விண்டோ. நம்ம வீட்டில் நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய விண்டோ பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ தேவையில்லாத கான்வர்சேஷன் அது. அப்போது 1.5 மீட்டர் விண்டோ. இந்த விண்டோட ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். அப்போ கொஞ்சம் பெருசாக இந்த விண்டோ மட்டும் வரைகிறேன்னா இதுதான் விண்டோ. இங்கேலேருந்து இங்கே இருக்கிற ஹைட் எவ்வளோ? 1.5 மீட்டர். பால் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் 0.1 செகண்ட். இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்ன அதான் கேட்குறாங்க. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பால் வென் இட் இஸ் அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்? இந்த டாப் பாயிண்டில் இருக்க வெலாசிட்டி நீ என்ன சொல்லுவேன்? சார் ஜீரோ வெலாசிட்டியில் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன். பால் கீழே வரதா இல்லையா? வருது. சரி, எதனால? கிராவிட்டினால. அப்போ கீழே வர பாலோட வெலாசிட்டி என்ன இருக்கும்? கூடி இருக்கும். நீ உடனே என்ன சொல்லுவேன்? சார் எவ்வளோ கூடி இருக்கும், எனக்கு எவ்வளோ டைம் தெரியாது. நோ ப்ராப்ளம், நீ இங்கேருந்து மட்டும் ஆரம்பி. இங்கே எனக்கு வெலாசிட்டி தெரியாது, இந்த 1.5 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 0.1 செகண்ட் ஆகுது. சரி, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. அப்போ நீ வந்து ஆகாத ஃபார்முலாவில் உட்காந்து சிக்கக்கூடாது, ஓகேவா? நம்மள்ட்ட ரொம்ப சிம்பிளாக அவன் என்ன கேட்குறான்? இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறான். ஒரு சில பேர் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணி இங்கே ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிப்பீங்க. ஃபைனல் வெலாசிட்டி தேவையில்லை. நீ என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக பா, ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணு. S is equal to ut plus half at ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? 1.5 மீட்டர். சார் கீழே வருதா? ஆமாம், கீழே தான் வருது. கீழே வருதா? ஆமாம் சார், கீழே தான் வருது. அப்போ இது நெகட்டிவா? ஓகே. பால் கீழே வருதா? ஆமாம். அப்போ இங்கேனுக்குள்ளே ஏதோ ஒரு வெலாசிட்டி இருக்குது, அந்த வெலாசிட்டியில் கீழே வருமா? அப்போ இந்த வெலாசிட்டி நெகட்டிவ் போட்டுக்கலாமா? டைம் எவ்வளோ? 0.1. 0.1ன்னா 1/10 எழுதலாமா? -12 g. ஏன்னா கிராவிட்டி எப்பவுமே நெகட்டிவ். ஸோ 10 டீயோட வேல்யூனா 1/10. 1/10னா ஸ்கொயர் பண்ணுறேன். புரியுதா? இந்த நம்பர் எல்லாமே டெசிமலில் கிடக்குது. அதை சிம்பிளை பண்ணுறதுக்கு நான் எல்லாத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நல்லா பாரு, இங்கே மைனஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிருமா? இந்த மொத்த ஈக்குவேஷனை நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 15 ஆயிடுச்சா? இங்கே u/10 இருக்கும், இது 10ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ u ஆயிருமா? இந்த இடத்துல நல்லா பாரு, 10 இருக்கும், அடுத்து நான் இன்னொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகுமா? 1/10 ஸ்கொயர் பண்ண இந்த டினாமினேட்டரில் 100 இருக்குமா? மேலே 100 கீழே 100 கேன்சல். 1/2. 1/2னா 0.5 ப்ளஸ் 0.5 அந்த சைட் போயிடுச்சுன்னா -0.5 ஆயிரும். கொஸ்டின் சால்வ். ஈஸி, அவ்வளோதான். சரியா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன இருக்குன்னா, S is equal to ut plus half at ஸ்கொயர் எல்லா ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல மைனஸ் போடுவான். மெத்த இதுக்கு மைனஸ் போட மாட்டாங்க. அப்போ மைனஸ் போடலன்னா என்ன ஆகும்? 15 -12 இருக்கும். -12 அங்கிட்டு போகிறப்ப +12. 15 + ½
15.5. இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணிடுவாங்க. பட் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான சைன் கன்வென்ஷன். கீழே வரப்போ நெகட்டிவ், மேலே போகிறப்ப பாசிட்டிவ், அவ்வளோதான். கிராவிட்டி எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே கீழே வருது. அப்போ இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ், அதுக்கும் மைனஸ், எல்லா மைனஸ் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. A bullet from a gun is fired on a rectangular wooden block with a velocity u. Capital la ponnu. When bullet travel 24 centimeter through the block along its length horizontally, velocity of the bullet u/3 ஆகுது. ஏதோ ஒரு பிளாக் எடுத்திருக்கீங்க, இதோட லென்த் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, இதோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கோ. நான் இனிஷியலாக புல்லட்டை ஃபயர் பண்ணுறேன். இந்த புல்லட் இங்கே வந்து சேர்றப்ப அந்த புல்லட்டோட ஸ்பீடு யூ. யோசிச்சு பாரு, நான் ஏதோ வுட்டனில் புல்லட்டை ஷூட் பண்ண, ஏதோ ஒரு வுட்டன் பிளாங்க் மாதிரி இருக்குது, அதில் ஷூட் பண்ணுறேன். புல்லட் உள்ளே கிழிச்சிக்கிட்டே போக 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 இவன் என்ன பண்ணுறான் சார், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வச்சுருப்பான். புல்லட் காற்றுல ஈஸியாக கிழிச்சிக்கிட்டு போகுமா, இல்லை வுட்டன் கட்டை ஈஸியாக கிழிச்சிட்டு போகுமா? ஆப்வியஸ்லி காற்று ஈஸியாக கிழிச்சிட்டு போகும். ஏன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி. இங்கே வுட்டன் கட்டையை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சார், வெலாசிட்டி குறையும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஒரு 24 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 24 மீட்டர். கன்னை ஷூட் பண்ணுறாங்க, புல்லட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 சென்டிமீட்டர், சாரி சென்டிமீட்டர் தானே கொடுத்தாங்க, சென்டிமீட்டர். ஓகே, 24 சென்டிமீட்டர் புல்லட் ட்ராவல் பண்ணுது. ட்ராவல் பண்ணுறப்போ இந்த பாயிண்டில் இருக்கப்போ அதோட வெலாசிட்டி என்ன, u/3. சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end. இந்த புல்லட் இதோட நிற்கலை, ஏன்னா u/3 ஸ்பீடு இருக்குது. அப்போ u/3 ஸ்பீடில் அப்படியே கிழிச்சிக்கிட்டே கொண்டு போகிறான். கரெக்டாக அந்த எண்டில் வரப்போ, இந்த எண்டில் வருது பார்த்தியா புல்லட், அப்போ இங்கே வெலாசிட்டி என்ன ஆகுது, 0 அப்படின்னு ஆயிடுச்சு. புல்லட்டை ஷூட் பண்ணுறீங்க, போக 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 வெலாசிட்டி குறையுது. 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி u/3. அப்போ இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, ரெஸ்ட்டு. அப்போ இந்த பிளாங்கோட லென்த் எவ்வளோ, அதான் கேள்வியா. டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, 24 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 24 விட அதிகமாக இருக்கணும். ஏதாச்சும் ஆப்ஷன் கேன்சல் ஆகுதா, இந்த ஒரு ஆப்ஷன் கேன்சல் ஆகுது சார், புரிஞ்சா, ஒரு ஆப்ஷன் கேன்சல் ஆகுது. எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்க. இனிஷியல் வெலாசிட்டி என்ன சார், நல்லா பாரு, இங்கேருந்து இங்கே போகிற கேஸ் எடுத்திருக்கேன். இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி u/3. ஸோ v ஸ்கொயர் u/3 the whole square minus initial velocity square is equal to 2. a வந்து சம் ஆக்சிலரேஷன், இங்கே என்ன ஆகுது, ரிட்டார்டேஷன், என்ன வெலாசிட்டி குறையுது. ஸோ இங்கே நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்குது. எஸ்ஸோட வேல்யூ என்ன சார், எவ்வளோ டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணுறா, 24 சென்டிமீட்டர். நான் சொல்கிற மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? இது ஒரு ஈக்குவேஷன், எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ரெண்டாவது ஈக்குவேஷன் பாரு, இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ ஜீரோஸ் வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா u²/9 ஆகும். எல்சிஎம் எடுத்து -8u²/9 is equal to 2a into 24. நிறைய பேர் இங்கேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, தேவையில்லை சார். அப்போ u² கண்டுபிடிச்சிருவா, தேவையில்லை சார். ஏன் சார் தேவையில்லை, ஏன்னா அது கேட்கவே இல்லை. கேட்காது ஏன் கண்டுபிடிக்கணும், கேட்காதது எதுக்கு கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது கண்டுபிடிச்சா போதும். புரியுதா இல்லையா? நீங்கள் டாக்டர் ஆகலை இன்னும், டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன, நோயாளி வந்து ஏதோ ஒரு நோயில் வந்திருப்பான், நீ வந்து டயக்னோஸ் பண்ணி இதுவும் இருக்கா அதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு நீ இன்னும் டாக்டர் ஆகலை. இப்போதைக்கும் வேலை என்ன, இந்த பிரச்சனையோட வந்திருக்கியா, நான் அந்த பிரச்சனையை மட்டும்தான் சரி பண்ணுவேன், நான் வேறு எதுவும் கண்டுக்க மாட்டேன். அப்போ நீங்கள் வந்திருக்கிறது என்னதுக்கு, லென்த்து கேட்டு வந்திருக்கீங்க, நான் லென்த்து மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ரெண்டாவது கேஸ் ஈக்குவேஷன் பாரு, ஃபைனல் வெலாசிட்டி 0. நான் ரெண்டாவது கேஸ் மட்டும் பேசுகிறேன், இங்கேருந்து இங்கே போகிறது. இங்கே என்ன ஸ்பீடில் இருக்குது, u/3. ஸோ எக்ஸு, புரிஞ்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா -u²/9 2ax. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன்.
minus 8u square by 9 divide by minus u square by 9. அப்படியே கேன்சல் ஆயிருமா? மைனஸ் மைனஸ் கேன்சல், இது இதோட கேன்சல். அப்போ 8 is equal to 24 by x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 24 by 8 which is equal to 3. அப்போ இது எவ்வளோ சார்? 3 சென்டிமீட்டர். இது எவ்வளோ? 24. இது எவ்வளோ? 3. 24 + 3 என்ன ஆயிடுச்சு? 27. இல்லை நான் என்ன பண்ணு சார், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் u ஸ்பீடில், ஃபைனல் ஸ்பீட் 0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது u ஸ்பீடில், ஃபைனல் ஸ்பீட் 0. ஸோ 0 ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். அப்போ மைனஸ் u ஸ்கொயர் 2a. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான்? லென்த்து l டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடு. மைனஸ் மைனஸ் கேன்சல், u ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நல்லா பாரு, இந்த u ஸ்கொயர் கேன்சல், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், 2a கேன்சல். 8/9 is equal to 24/l. அப்போ லென்த் என்ன ஆயிடுச்சு? இது இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 3 × 9 which is equal to 27. புரிஞ்சா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சார், நான் u ஸ்கொயர் ஏதோ ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோமே, இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் சார், ஆனால் எனக்கு ஏவோட வேல்யூ தெரியாது, யூவோட வேல்யூ தெரியாது. அப்போ ஏவும் யூவோட ஈக்குவேஷன் அங்கேருந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அது கேட்கவே இல்லை, அது ஏன் கண்டுபிடிக்கணும்? டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிடு. எது கேட்கலையோ அது ஏன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க? புரிஞ்சுதா? இவ்வளோதான் சொல்யூஷன். A horizontal bridge is built across a river. ஒரு ரிவர் இருக்குது சார், ஒரு ரிவர் போகுது, எனக்கு வரைய தெரியல, சரியா? இந்த ரிவர் இருக்குது, இந்த ரிவருக்கு மேலே ஒருத்தவங்க பிரிட்ஜு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியம், பிரிட்ஜு ஸ்டெப்ஸ் வச்சு ஏறுறாங்கன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ரிவர் போகுது சார். இந்த கேப்புக்குள்ளே என்ன போகுது? தண்ணி ஓடுது சார். இதுக்கு மேலே நான் வரைய முடியாது, போதுமா? ஹாரிசான்டல் பிரிட்ஜஸ் பிராக்ட் அக்ராஸ் அ ரிவர். இங்கே கீழே ஒரு ரிவர் இப்படி போகுது, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டிங் அந்த பிரிட்ஜ் த்ரோஸ் அ ஸ்மால் பால் வெர்டிகலி அப்வர்ட். ஒரு பையன் பிரிட்ஜுக்கு மேலே இருந்து என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோ, கலர் வேணால் மாற்றுவோம். இந்த இடத்துல தண்ணி இருக்குது சார், இந்த தண்ணி போகுது முன்னாடி, அப்படி போகுது, இந்த தண்ணி இந்த டைரக்ஷன் மேலே போல இப்படி உள்ளுக்குள்ளே போகுது. ஓகே, ஒரு பையன் உன்னை மாதிரி சேட்டை பிடிச்ச ஒரு பையன் ஆகாத வேலை என்ன பண்ணுறான், இந்த பிரிட்ஜு மேலேருந்து ஒரு பாலை மேலே எறிகிறான். பிரிட்ஜு மேலேருந்து இந்த பால் என்ன பண்ணுறான்? மேலே எறிகிறான். இந்த பால் என்ன ஸ்பீடில் எறிகிறான்? 4 m/s ஸ்பீடில் எறிகிறான். 4 m/s ஸ்பீடில் போட்டால் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குமா? இல்லை சார், கண்டிப்பாக அது கீழே விழுந்துடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, பாலை நான் இப்படி மேலே எறிகிறேன், அந்த பையனை வச்சுக்கோ, பிரிட்ஜுக்கு மேலேருந்து பால் இப்படி எரிஞ்சிருக்கேன், அந்த பால் கீழே போய் தண்ணியில் படுது. அப்போ பால் வந்து தண்ணியில் போய் படுது. அப்போ ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜோட ஹைட் என்ன? புரியுதா? அப்போ ரொம்ப சிம்பிள் டயக்ராம் வரைகிறோன்னா, இதான் அந்த பையன் நிற்கிற இடம், அந்த பால் அவன் மேலே எறிகிறான், அந்த பால் கீழே வருது. அப்போது இது இனிஷியல் ஹைட், ஃபைனலான தண்ணியில் போய் படுது. இந்த ஹைட் எவ்வளோ? ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது. ஹைட் ஆஃப் த பிரிட்ஜு கேட்குறாங்க. S is equal to ut plus half at square. நீ என்ன ஸ்பீடில் இது தூக்கி எறிகிற? 4 ஸ்பீடில். எந்த டைரக்ஷனில்? மேலே. அப்போ பாசிட்டிவா? டைம் எவ்வளோ ஆகுது? 4 seconds. ஸோ u into t half gt square. g என்ன சார்? 10. ஏன் மைனஸ் போட்டிருக்கீங்க சார்? ஏன்னா கிராவிட்டி கீழே. டைம் எவ்வளோ? 4 ஸ்கொயர் பண்ணிடு. ஸோ 16 மைனஸ் இது வந்து கேன்சல் பண்ணிட்டேன்னா 8 ஆகுமா? 16 2 ஆல்ரெடி 8 8னா 80. ஸோ -64. -64னா அது எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? இதான் உன் இனிஷியல் ஹைட்டு. நீ ஃபைனலாக 64 மீட்டர் கீழே போயிட்ட. மைனஸ்னா என்ன? கீழே போயிருக்கீங்க. அப்போ 64 மீட்டர் கீழே போயிருக்கீங்கன்னா ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் என்ன? 64 மீட்டர். சொல்கிற லாஜிக் புரிஞ்சா? எல்லாருக்கும் புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இல்லை சார், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? டைம் ஆக்சிலரேஷன் தெரியும், நீங்கள் வேணால் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம்.
4 minus 10 into time எவ்வளோ சார் 4 seconds ஆச்சா. ஸோ கீழே விழுகிறப்போ உங்கள் வெலாசிட்டி 36 வருது. ஆப்வியஸ்லி மைனஸ் வருது, ஏன் இந்த கீழே, புரியுதா? ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. வி ஸ்கொயர் என்ன 36ஓட ஸ்கொயர் மைனஸ் யூ வந்து 4 ஸ்கொயர். சார் -36 ஸ்கொயர் பண்ணாலும் +36 ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தானே. 2 இன்ட்டு கிராவிட்டியோட வேல்யூ 10, ஹைட் வந்து h. ஏன் சார் இங்கே மைனஸ் போடல, இது கீழே வரதுனால இதுவும் நெகட்டிவ் அதுவும் நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். இப்போ இது வேணா நீ a+b இன்ட்டு a-b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a+bனா இது 40 ஆயிருமா, a-bனா இது 32 ஆயிருமா. இதுதான் ஏன் ஹைட்டு 16. இந்த 0 இதோட கேன்சல்னா ஹச்சோட வேல்யூ என்ன வருது 64. புரிஞ்சா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி நீ ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை சார் நான் அதையும் தாண்டி பண்ணுவேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காயின் இங்கேருந்து இங்கே மேலே போகிறப்ப எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, டைரக்ட் மெத்தட் இது, பட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம், நீ 4 ஸ்பீடில் தூக்கி போடுறப்ப டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 4/10. கரெக்டாக, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி டாப் பாயிண்டில் 0 ஆயிரும். இந்த காயின் நீ ஆக்சுவலாக இப்படி டாஸ் பண்ணுற, ஆனால் உனக்கு காட்டுறதுக்காக நான் எப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. அதாவது இது நடக்கிறது 1Dயில், நான் உனக்கு காமிக்கிறதுக்காக என்ன மாதிரி காட்டுறேன் 2Dயில் காட்டுறேன். புரிஞ்சா? அப்போ இங்கே 4 ஸ்பீடில் தூக்கி எறிகிற டாப் பாயிண்டில் வெலாசிட்டி 0. அப்போ v = u+at ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வெலாசிட்டி 0. அப்போ டீயோட வேல்யூ என்ன கிடைக்கிது எனக்கு 0.4 செகண்ட். அப்போ நல்லா பாரு, நான் தூக்கி போட்டு 0.4 செகண்டில் ஆப்ஜெக்ட் மேலே போயிடுச்சு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், இங்கேருந்து கீழேருந்து மேலே போயிட்டு கீழே வரதுக்கு மொத்தம் 4 செகண்ட் ஆகுது. இதுலேருந்து மேலே போகிறதுக்கே 0.4 செகண்ட்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு மொத்த டைம் எவ்வளோ ஆகுது 3.6 செகண்ட்ஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ இதான் பிரிட்ஜோட டாப்பு, இது ரிவரோட டாப்பு. நல்லா பாரு, இதோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ நான் இங்கேருந்து இங்கே வரதுக்கு என்ன, இங்கேருந்து இங்கே 0.4 செகண்ட்னா இங்கேருந்து இங்கே வருது 0.4 செகண்ட்ஸ் தான். ஆமாவா இல்லையா? சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த 3.6 செகண்டில் ட்ராவல் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து 0.4 செகண்டில் ட்ராவல் பண்ண மொத்த டிஸ்டன்ஸை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0. அப்போது என்னோட ஹைட் பார்த்தனா distance traveled in 3.6 seconds minus distance traveled in 0.4 second எழுதலாமா? ut 0, ஏன்னா இந்த பாயிண்டில் இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ half g t square 3.6 ஸ்கொயர் பண்ணுறேன் மைனஸ் half g 0.4 ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த half g காமனாக வெளியே எடுத்துக்கோ. அப்போ இந்த வேல்யூ 10/2 ஆகுமா? இது 3.6 ஸ்கொயர் மைனஸ் 0.4 ஸ்கொயர் a+b த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. சாரி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது. அப்போ a+b என்ன ஆயிரும் 4, a-b என்ன ஆயிடுச்சு 3.2. கரெக்டாக இல்லையா? சார் நான் உட்காந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்பேன், அது ஓப்பாடு. சரியா? டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்லிட்டேன். நீ மல்டிப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்குலாம் நான் பொறுப்பு இல்லை. இதே இதோட கேன்சல் பண்ணால் 1.6. ஸோ 4 × 1.6 10ஆல் மல்டிப்ளை 16. ஸோ ஆன்சர் என்ன வருது, அதே 64 தான் வருது. புரிஞ்சா? இது டைரக்ட். தெரியாதவங்க இப்படியும் சால்வ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, பட் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நான் அதுக்கு தான் உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. an object fall freely from height h. ஒரு h ஹைட்லேருந்து ஆப்ஜெக்ட் ஃப்ரீலி ஃபால் பண்ணுது. டோட்டல் ஹைட்டு h. it travels 5/9 மீட்டர் in last second. கடைசி ஒரு செகண்டில் அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5/9 h. புரியுதா? டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் n செகண்ட். n செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன சார் h. டோட்டலாக n செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் h. nth செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5/9 h. புரிஞ்சா? ஓகே. n செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணுவீங்க? இனிஷியலாக ஃப்ரீ ஃபால் ஆகுது. அப்போ ut 0 half gt ஸ்கொயரா half g. நான் n செகண்ட் வச்சுக்கிறப்ப n ஸ்கொயர் ஆயிருமா?
nth செகண்டுக்கு ஃபார்முலா என்ன? u + a/2. ஸோ a வந்து g/2 இன்ட்டு 2n - 1. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, என்கிட்ட டோட்டல் ஹைட் தான் கேட்குறானா? ஆமாம். சரி, இப்போதைக்கு ஹைட்டை கேன்சல் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ணுறேன். இந்த g/2 கேன்சல், ஹைட் கேன்சல். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இது 9/5. கரெக்டாக இல்லையா? n² / 2n - 1. இது கொஞ்சம் இழுத்து அடிக்க போகுது, ஏன்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை அடிச்சுக்கோ. 18n - 9 = 5n². இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா என்னோட வேல்யூ 3 வரணும்ப்பா. சரியா? ஷார்ட்கட் நான் உனக்கு சொல்லித்தரேன், பட் என்னோட வேல்யூ 3 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 45 கூட்டினா 18. 45னா எப்படி எழுதலாம்? 9 × 5 45, 15 × 3. இதான் கரெக்டாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வருது, அப்போ -15 - 3. கரெக்டாக இல்லையா? இதுலேருந்து நான் என்ன காமன் எடுத்துக்கல? நான் 5 என்ன காமன் எடுத்தேன்னா n - 3 இருக்கும். n - 3 இங்கே n - 3 வரணும், நான் -3 காமன் எடுக்கணும். அப்போ n - 3 ரூட்டு 5n - 3 = 0 ரூட். அப்போ என்னோட வேல்யூ ஒன்று 3ஆக இருக்கலாம், இல்லை என்னோட வேல்யூ 3/5 இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஒன்று என்னோட வேல்யூ 3ஆக இருக்கலாம், இல்லைன்னா 3/5 இருக்கலாம். இப்போ nth செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுதான் nth செகண்டோட ஈக்குவேஷன். இங்கே என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட வேல்யூ 3. என்னோட வேல்யூ 3ன்னு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. g/2னா 10/2னா 5 ஆயிருமா? 10/2. 3ன்னு போட்டேன்னா 3 2s are 6, 6 - 1 5. இந்த 5 இதோட கேன்சல், இது 5 ஆயிரும். அப்போ ஹச்சோட வேல்யூ 45 மீட்டர். இல்லை சார், இன்னொரு ஆன்சர் இருக்குல்ல, 3/5 இருக்கு. அந்த இடத்துல 3/5 போட்டால் என்ன ஆகும்? 5nh. 3/5, 3 2s are 6 ஆயிருமா? 6 3/5 தானே. 3 2s are 6, 6/5 - 1. ஸோ 6/5னா 1/5 ஆகும். கரெக்டா? இந்த வேல்யூ இதோட கேன்சல். அப்போ ஹச்சோட வேல்யூ 9/5 மீட்டர் வரணும். ஹச்சோட வேல்யூ 9/5 ஆப்ஷனில் இல்லை, அதனால் அதை நம்ம மார்க் பண்ணல. இது சால்வ் பண்ண இன்னொரு ஈஸி மெத்தட் என்ன சார்? ரொம்ப சிம்பிள். ஒரு செகண்டில் வண்டி, ஒரு பால் இருக்குது, ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? எக்ஸா? ரெண்டாவது செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? செகண்டில் எக்ஸு, ரெண்டாவது செகண்டில் 3x, மூணாவது செகண்டில் 5x. ஆமாவா இல்லையா? அப்போ டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு? x, 3x, 5x. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 9x. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 9x. எக்ஸுக்கு பதிலாக நீ வேணால் ஹச் வச்சுக்கணும்னு பிரச்சனை இல்லை. அப்போ நல்லா வரும். செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் x, ரெண்டாவது செகண்டில் 3x, மூணாவது செகண்டில் 5x. இது எல்லாருக்குமே தெரியும், கலீலியோட ஆட் நம்பர் சீரீஸ். ஓகே சார், எனக்குலாம் தெரியாது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு u + a/2 × 2n - 1. யூவோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. a/2க்கு பதில் எக்ஸ்னு போட்டுக்கோ. 2n - 1. என்னுக்கு பதில் 1ன்னு போடு, 2ன்னு போடு, 3ன்னு போடு. இப்போ நல்லா பாரு, 3 செகண்டில் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 9x. மூணாவது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் ஹைட்டை ஹச்னு சொல்லிட்டான். அப்போ இந்த 9x எதுக்கும் ஈக்குவலாக இருக்குது? ஹச்சுக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? நீ மூணாவது செகண்டில் எவ்வளோ ஹைட்ஸை ட்ராவல் பண்ணியிருக்க? இந்த 5x. கரெக்டாக இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மூணாவது செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு கரெக்டாக இல்லையா? இவ்வளோ இருக்குது.
அப்போ எக்ஸுக்கு 3வது செகண்ட் நீ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க 5x ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எக்ஸுக்கு பதிலாக நீ என்ன வேல்யூ போட்டுக்குவே h/9. அப்போது 5h/9 இதானே கிடைக்கிது. இதான் கொஸ்டினில் அவன் கொடுத்துருக்கான் 5h/9. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். நீ 5x h/9 என்னது எக்ஸோட வேல்யூ, இவ்வளோ ட்ராவல் பண்ணி வச்சுருக்க. அப்போ ஹச் எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறான், அவ்வளோதானே. ஹச்சோட வேல்யூ கேட்குறாங்க. இதான் சார் 9x = h. எக்ஸோட வேல்யூ என்ன a/2, இங்கே வந்து g/2. ஜியோட வேல்யூ என்ன 10, 10/2 என்ன 5, 9 5s are 45. இல்லைன்னு நல்லா பாருப்பா, இங்கே எக்ஸோட வேல்யூ 5 போட்டுக்கோ சரியா. அப்போ நீ டோட்டல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன 5, இது 15, இது 25. ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ? இது முடிஞ்சு. லாஜிக் புரியுதா? இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சரியா இந்த கொஷினும் நான் nth செகண்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஆனால் இதுக்கப்புறம் 2 கொஷின் கேட்டாங்க, இந்த கொஷினும் இந்த கொஷின். இது டேரெக்டாக அந்த nth செகண்ட் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணல, இது nth செகண்ட் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். A small block slide downs on the smooth inclined plane starting from the rest at time. Let Sn be the distance traveled by the block in the time interval n-1லேருந்து n. n-லேருந்து n அப்படின்னா அந்த nth செகண்ட். புரியுதா இல்லையா? இப்போது என்னோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோ. அப்போ 5 - 1 என்ன 4. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலின் 4 to 5. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? த டிஸ்டன்ஸ் ட்ராவலின் 5 - 1 என்ன 4th செகண்ட்லேருந்து 5th செகண்ட் வரைக்கும். அப்போ 4லேருந்து 5க்குள்ள அந்த 5வது செகண்டில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதான் கேட்குறான். கரெக்டாக இல்லையா? இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? nth செகண்டுக்கு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் உனக்கு? u + a/2 × 2n - 1. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, Sn டிவைடட் பை Sn + 1. ஸ்மால் பிளாக் ஸ்லைட் டவுன், ஸ்லைட் ஆகுது சார். அப்படியே நான் ட்ராப் பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு கீழே அப்படி வலிக்கிட்டே வருது. ஸோ ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போ யூவோட வேல்யூ 0. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் a/2 என்னுக்கு பதிலாக n போட்டுக்கோ. அப்போ என்னுக்கு பதிலாக நான் என்னன்னு போட்டால் இந்த வேல்யூ கிடைக்குமா? n + 1 n இருக்க இடத்துல என்ன போடு n + 1. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க n + 1 - 1. ஸோ அப்போ இந்த +1 - 1 கேன்சல் ஆச்சு. நல்லா பாருங்க, என்னுக்கு பதிலாக n + 1 போடுறீங்கன்னா இப்படி போடணும்ல. 2 × n, என்னுக்கு பதிலாக n + 1 போடுறேன். இந்த a/2 கேன்சல் பண்ணிடு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாரு, 2n - 1 டிவைட் பை 2n + 2 - 1. ஸோ 2n + 2 - 1. அப்போ +2 - 1 +2 - 1னா 2 - 1. ஸோ இதான் ஆன்சர். லாஜிக்கலாக திங்க் பண்ணு. பால் கீழே வருது, முதல்ல n செகண்டில் ட்ராவல் பண்ணு. n வந்து சும்மா 1ன்னு வச்சுக்கோ, 2ன்னு வச்சுக்கோ, எனி திங். அப்போ n வந்து 2னா n + 1 என்ன ஆயிரும் 3. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் 2வது செகண்டை கம்பேர் பண்ணுறப்போ 3வது செகண்டில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்போ நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும். இங்கே பாரு, 2n - 1 விட 2n வந்து பெருசா? ஆமாம் சார். 2n - 1 விட 2n + 1 பெருசா? ஆமாம் சார். 2n + 1 விட 2n - 1 பெருசா? இல்லை சார். அப்போ இது வராது. 2n விட 2n - 1 பெருசா? இல்லை சார். அதாவது டினாமினேட்டர் இருக்க வேல்யூ பெருசாக இருக்கணும். அண்ட் எஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ என்னுக்கு எந்த வேல்யூ வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கோ. நான் லெட் மீ சே என்னோட வேல்யூ நான் 2ன்னு போடுறேன். என்னோட வேல்யூ 2ன்னு போட்டேன்னா n + 1 என்ன 3 ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ 2வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருவோம். இது முதல் செகண்டில் எக்ஸ்னா 2 செகண்டில் 3x, 3வது செகண்டில் 5x. அப்போது 2/3 ஆயிருமா? இந்த இடத்துல ஜென்ரல் அவன் என்ன சொல்லியிருக்கேன், என்னுக்கு எந்த வேல்யூ வேணாலும் பாசிபிள் தானே? ஆமாம் சார். அப்போ 2வது செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 3x இருந்துச்சுன்னா 3வது செகண்டில் 5x இருக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச லாஜிக். அப்போ நான் என்னோட வேல்யூ 2ன்னு வந்து போட்டேன்னா எனக்கு 3/5 வரணும். என்னுக்கு வந்து இங்கே 2ன்னு போடு. 2 2s are 4, 4 - 1 3, 2 2s are 4, 3/4 வருது. இங்கே போட்டு பாரு, 4 - 1 3, 4 + 1 5. அப்போ 3/5 வருது. லாஜிக் புரியுதா? புரியலனாலும் தயவுசெய்து என்கிட்ட கேளுங்க. ஓகே. The ratio of distance traveled by the freely falling object in முதல் செகண்ட், 2வது செகண்ட், 3வது செகண்ட், 4வது செகண்ட். அப்போ ஆன்சர் என்ன? முதல் செகண்டில் x, 2வது செகண்டில் 3x, 3வது செகண்டில் 5x, 4வது செகண்டில் 7x. இது எப்படி வருதுன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் nth செகண்டோட ஃபார்முலா u + a/2 × 2n - 1. இனிஷியலி ஃப்ரீலி ஃபாலிங்னா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி 0.
அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் nth செகண்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு a/2 இன்ட்டு 2n மைனஸ் இந்த a/2 எக்ஸ்னு எழுதிக்கிறேன். அப்போ 1ன்னு போட்டு இந்த இடத்துல 1ன்னு போட்டால் என்ன கிடைக்கிது என்னுக்கு பதில் 1ன்னு போட்டேன்னா எக்ஸு 2ன்னு போட்டேன்னா 3x 3ன்னு போட்டேன்னா 5x 4ன்னு போட்டேன்னா 7x புரியுதா? அப்போ 1:3:5:7. சப்போஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் n செகண்ட் மொதல் செகண்டில் சரியா 2 செகண்டில் ரெண்டாவது செகண்டும் 2 செகண்ட் வேறு சரியா நீ 2வது மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா சரியா அதாவது நீ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே இந்த வருஷம் ஆரம்பித்து 2வது மாதத்தில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ சார் 2வது மாதம்னா ஃபெப்ரவரி மாதம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதத்தில் மட்டும் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுவியா? லெட் மீ சே நீ வந்து நியூ இயர்க்கு அப்புறம் தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு மாதத்தில் ஒரு 10 லெசன் முடிச்சிட்டேன் 2வது மாதத்தில் வந்து ஒரு 8 லெசன் முடிச்சிட்டேன். அப்போ நீ 2வது மாதம் எவ்வளோ லெசன் முடிச்ச அப்படின்னு கேட்டால் மொத்தத்துக்கு நான் 18 லெசன் முடிச்சிருக்கேன். முதல் மாதம் 10 2வது மாதம் 8 அப்போ மொத்தம் 18 லெசன் முடிச்சிருக்கோம் 2 மாதம் முடிகிறப்ப. அப்போ 2வது மாதத்தில் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 8 லெசன் முடிச்சிருக்கேன் சார் கரெக்டாக இல்லையா? 2 மாதத்தில் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 2த்தையும் சேர்த்து சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட்னா முதல் செகண்ட் செகண்ட்னா 2வது செகண்ட் இதேனா 1 செகண்ட் 2 செகண்ட் சொன்னால் 1 செகண்டில் எவ்வளோ 2 செகண்டில் எவ்வளோ 3 செகண்டில் எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து 3 செகண்டில் எவ்வளோ அப்படின்னு அர்த்தம். 3வது செகண்ட் சொன்னால் என்ன அர்த்தம் அந்த 3வதுல மட்டும். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் பார்க்கக்கூடாது 2க்கு அப்புறம் 3க்கு முன்னாடி புரிஞ்சா? அப்போ அவங்க சப்போஸ் மொதல் செகண்ட் 2வது செகண்ட் 3வது செகண்ட் கேட்டால் இது டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்புறம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 2 செகண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 3 செகண்ட் 4 செகண்ட்னு சொன்னாங்கன்னா இது கரெக்ட் ஓகேவா? இது வந்து n செகண்டோட ஃபார்முலா இது nth செகண்டோட ஃபார்முலா ஓகே. ஸோ இந்த nth வச்சு 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா? ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷனில் சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோங்க பட் ஈக்குவேஷன் தெரிஞ்சுன்னா இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். இப்போ பாரு கிராஃப் கொஸ்டின் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் த மூவிங் பாடி ஒன்றுமே இல்லை கிராஃபில் 2 விஷயம் ஒன்று ஸ்லோப்பு இன்னொன்று ஏரியா. ஸ்லோப்னா ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூவை டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி கேட்குறான். நல்லா பாரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைமை மல்டிப்ளை பண்ண எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைமை நான் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வேணும்னு சொன்னால் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால் டிவைட் பண்ண அப்படின்னா என்ன ஒய் ஆக்சிஸை நான் எக்ஸ் ஆக்சிஸில் டிவைட் பண்ண அப்படின்னா என்ன ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். ஸ்லோப்னா என்ன dy/dx ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா டிவையை டிஎக்ஸால் டிவைட் பண்ணி இல்லைன்னா ஸ்லோப்பை நீங்கள் tan தீட்டான்னு எழுதலாம். புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட் வந்து 30 2வது இது. அப்போ v1/v2 வேணும்னு சொன்னால் tan θ1/tan θ2. அகைன் லாஜிக் பாரு யாருக்கு ஸ்லோப் அதிகம் சரி அது எப்படி சார் பார்க்குறது யார்கிட்ட ஆங்கிள் அதிகமோ அவனோட ஸ்லோப் அதிகம். நல்லா பாருங்க 45 டிகிரியில் ஆங்கிள் அதிகம் அப்போ அவனோட ஸ்லோப் அதிகம் லாஜிக்காக இல்லையா? v1 வந்து 30 2வது 45 அப்போ மேலே இருக்கிறது சின்னது கீழே இருக்கிறது பெருசு. அப்போ ஆன்சர் வந்து நியூமரேட்டரோட டினாமினேட்டர் எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும். இந்த ஆப்ஷன் பாரு நியூமரேட்டர் பெருசு தப்பு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது தப்பு. நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பெருசாக இருக்குது நியூமரேட்டரோட டினாமினேட்டர் இது ரெண்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ tan 30/tan 45 tan 30 வேல்யூ என்ன 1/√3 tan 45 வேல்யூ என்ன 1 இது சிம்பிளை பண்ணால் 1/√3 தான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ஸ்லோப்பை பொறுத்தவரை நீங்கள் கஷ்டமே பட வேணாம். ஸ்லோப்பு ஏரியா கிராஃப் கொஷின் ரொம்ப ஈஸி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா? இது பாரு பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க இதில் எதுக்கு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்குது கொஷின் எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல சரியா? இதில் எதுக்கு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்குது ஆக்சிலரேஷன்னா என்ன சார் வெலாசிட்டி பை டைம் வெலாசிட்டினா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கரெக்டாக இல்லையா? இந்த ஃபேன் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோணுது. ஃபேனை குறைச்சா இங்கே காற்றே வர மாட்டேங்குது. ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஆக்சிலரேஷன் எதில் பாசிட்டிவ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு
வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸ்லோப்னா என்ன சார்? பேசிக்லி ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் டிவைட் பண்ணு. ஒய் ஆக்சிஸில் டைம் பொசிஷன் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ எல்லா கேஸ்லையும் நான் வெலாசிட்டி பார்க்குறேன். வெலாசிட்டி என்ன? ஸ்லோப்னா என்ன? ஆங்கிள். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் இப்படி இருக்குது, அப்புறம் இந்த ஆங்கிள் பாரு இன்க்ரீஸ் இருக்குது, அடுத்து இந்த ஆங்கிள் பாரு இன்னும் அதிகமாக இருக்குது, அடுத்து இந்த ஆங்கிள் பாரு அதிகம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்லேருந்து நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன் என்ன? வெலாசிட்டி. இப்போ நல்லா பாரு, ஆங்கிள் அதிகமாகுதுன்னா வெலாசிட்டி அதிகமாகுதுன்னு சொல்லலாமா? ஆங்கிள் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாகுது. ஸோ இங்கே ஆங்கிள் அதிகம்னா வெலாசிட்டி இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாரு, இந்த ஆங்கிள் பாரு, இங்கே வர ஸ்ட்ரெயிட் லைன். ஆங்கிள் எல்லா கேஸ்லையுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ வெலாசிட்டி இங்கே என்ன இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாரு ஆங்கிள், இங்கே பாரு ஆங்கிள். ஆங்கிள் என்ன ஆகுது? குறையுது. ஆங்கிள் குறையுதுன்னா ஸ்லோப் குறையுது. ஸ்லோப் குறையுதுன்னா என்ன சார்? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இங்கே பாரு, இங்கே என்னத்தை பார்க்க சொல்கிறது? ஆங்கிள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு என்ன? வெலாசிட்டி நெகட்டிவ். சரியா? ஆக்சுவலாக நான் இப்படி பார்த்துருக்கக்கூடாது, உனக்கு புரியுறதுக்காக பார்த்தேன். ஆக்சுவலாக எப்படி பார்க்கணுன்னா, ஆங்கிள் மேட் பை த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த கிராஃப்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் புரியுதா? இந்த ஆங்கிளோட வேல்யூ மோர் தென் 90 டிகிரி வரும். மோர் தென் 90 tan மோர் தென் 90 செகண்ட் குவார்டரில் tan தீட்டா நெகட்டிவ். அப்போ வெலாசிட்டி இங்கே நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் ஆக்சலரேஷனாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எங்கே சார் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது? வெலாசிட்டி இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வெலாசிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னு இங்கே ஆக்சலரேஷன் என்ன? நெகட்டிவ். இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கா? இப்போ ஆக்சலரேஷன் என்ன? 0. இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இந்த கிராஃப் பாரு, சரியா? இந்த கிராஃபை நான் கம்ப்ளீட் பண்ணால் இது சிரிக்கிற மாதிரி ஒரு கிராஃப் இருக்கா? இந்த கிராஃப் சிரிக்கிற ஒரு கிராஃப். சிரிக்கிற கிராஃப்னா ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, சரியா? இதே கிராஃப் இப்படி இருக்குன்னா இது பார்க்குறதுக்கே ஒரு அலுமூஞ்சி கிராஃபா? நான் இந்த பகுதி பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது அலுமூஞ்சி கிராஃபா? அப்போ ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது? நெகட்டிவ். இது ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இது இல்லாமல் கிராஃப் நிறைய டீச் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோ. கிராஃபில் வேறு கொஸ்டின் இருக்கா? இருக்குது சார். நல்லா பாரு, வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, உன்ட்ட ஆக்சலரேஷன் கேட்குறான். இங்கே பாரு, இங்கே வெலாசிட்டி என்ன? 0. வெலாசிட்டியே 0னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் சார்? ஆக்சலரேஷனும் 0. ஏன்னா வெலாசிட்டியே 0, அப்போ ஆக்சலரேஷனும் எப்படி இருக்குது சார்? இந்த கேஸ்லையும் ஆக்சலரேஷனும் 0வாக இருக்குது. இந்த பகுதியை பாரு, இங்கே வெலாசிட்டி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பாரு, இங்கே வெலாசிட்டி 0, போக 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 வெலாசிட்டி என்ன ஆகுது? கூடுது. வெலாசிட்டி கூடுதுன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும் சார்? வெலாசிட்டி கூடுது, அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே வெலாசிட்டி கூடுதுன்னு சொன்னால் நல்லா பாரு, வெலாசிட்டி ஒரே மாதிரி கூடுதா இல்லை சக்கு சக்கு சக்குன்னு கூடுதா? ஒரே மாதிரி. இது பாரு, வெலாசிட்டியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக கூடுது. எப்படி சார் தெரியுது? ஏன்னா இந்த இடத்துல பாரு, எங்கே ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவல். அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா ஆக்சலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி பை டைம் ஆக்சலரேஷன். அப்போ இதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சா ஆக்சலரேஷன். அப்போ இங்கே ஆங்கிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆங்கிள் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவ்? வெலாசிட்டி கூடுது, அப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வேல்யூ பாசிட்டிவ், சரியா? ஸோ இங்கே வரைக்கும் 0, அடுத்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். அடுத்து பாரு, இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்குது சார்? டைமை பொறுத்து வெலாசிட்டி ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் 0. இங்கே பாரு, வெலாசிட்டி என்ன ஆகுது? வெலாசிட்டி என்ன ஆகுது? வெலாசிட்டி குறையுது சார். வெலாசிட்டி குறையுது. வெலாசிட்டி குறையுதுன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அவ்வளோதான், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நீ இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் உனக்கு இதுக்குள்ளே ஆன்சர் வந்திருக்கும், நெகட்டிவ். அடுத்து பாரு, வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. வெலாசிட்டி 0னா ஆக்சலரேஷன் 0. நம்ம ரொம்ப சிம்பிள் சார், இந்த ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு 2-3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். வெலாசிட்டி 0னா ஆக்சலரேஷன் 0வாக இருக்கணும். 0வாக இருக்குது, 0வாக இருக்குது, 0வாக இருக்குது, 0. 4 கேஸுமே பாசிபிள்.
அடுத்து பாரு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாரு ஆக்சலேஷன் நெகட்டிவாக இருக்குது, தப்பு. இங்கே பாரு ஆக்சலேஷனும் கூடுது, தப்பு. ஆக்சலேஷன் கூடுச்சுன்னா கிராஃப் இப்படி போயிருக்கும், இந்த இடத்துல இருக்க கிராஃபு இப்படி போயிருக்கும். கூடுது, தப்பு. புரிஞ்சா? ஸோ ப்ராப்பராக கிராஃபில் பார்த்துக்கோ, நீ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபா, வெலாசிட்டி டைம் கிராஃபா, ஆக்சலேஷன் டைம் கிராஃபா. ஏன்னா ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ தான் நீங்கள் என்ன சொன்னீங்க, சிரிச்ச முகம் இருந்துச்சுன்னா ஆக்சலேஷன் பாசிட்டிவ், இங்கே நேர் கோடுக்கு ஆக்சலேஷன் பாசிட்டிவ் சொல்கிறீங்க. இது வெலாசிட்டி டைம் கிராஃப், நான் சொன்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு. ஓகேவா? ஓ 4 கொஷின் இருக்கா கிராஃப்லேருந்து? ஆமாம், கிராஃப்லேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, இது 4வது கொஷின். வெலாசிட்டி கொடுத்துருக்க, டைம் அது எப்படி சார் தெரியும்? யூனிட் பாரு, இல்லைன்னா ஸ்பீட் ஆஃப் த கார்னு சொல்லி தான் அவனே கொடுத்துருக்கான். நம்மள்ட்ட டிஸ்டன்ஸ் கேட்குறான், ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கு. நல்லா பாரு, கிராஃபில் 2 விஷயம் கண்டுபிடிக்கலாம், ஒன்று ஸ்லோப், இன்னொன்று ஏரியா. ஸ்லோப் கண்டுபிடிச்சா டிஸ்டன்ஸை டைமில் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலேஷன் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பை டைம், சாரி ஸ்பீடு பை டைம். டிஸ்டன்ஸ் இல்லை, ஸ்பீடு கொடுத்துருக்கான். ஸ்பீடை டைமில் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். சார் வெலாசிட்டி டிவைட் பண்ணாது, வெலாசிட்டி ஸ்பீட் ஆல்மோஸ்ட் சேம். வண்டியை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி ஸ்பீட் ஆல்மோஸ்ட் சேம் தான், கரெக்டாக இல்லையா? அப்போது வெலாசிட்டி டைமால் டிவைட் பண்ண எனக்கு ஆக்சலேஷன் கேட்கலாம். அவன் என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணால் போதும்? டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் கண்டுபிடிச்சா போதும். டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் எனக்கு என்ன கொடுக்கும்? சரி, டிஸ்டன்ஸ் இன்டூ டைம் ஒன்றுமே கொடுக்காது. ஸ்பீட் இன்டூ டைம் என்ன கொடுக்கும்? டிஸ்டன்ஸ் கொடுக்குமா? எப்படி சார்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ பேசிக்கலி நான் ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஏரியா. அப்போ இந்த லைனோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. இந்த பேஸோட வேல்யூ என்ன? 8. இந்த ஹைட்டோட வேல்யூ என்ன? 20. 10 8s are 80. ஓகேவா? A body is falling freely in a resistive medium. Okay. The initial acceleration and terminal velocity. ஒரு velocityயோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இனிஷியல் ஆக்சிலரேஷனும் டெர்மினல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? எனக்கு இப்போதைக்கு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகலை. டிவி பை டிவி இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் போட்டோம்னா ஐயோ எப்பா எல்லோரும் பயோ மேத்ஸா இல்லை மேத்ஸ் படிக்காத யாராச்சும் இருக்கீங்களா? ஏன்னா இங்கே நான் இன்டகிரேட் பண்ண போகிறப்ப எனக்கு லாகில் ஆன்சர் வருது. அதுவும் நான் கரெக்டானு தெரில, நான் பிரெயினில் சும்மா ஒரு 2 ஸ்டெப் கால்குலேட் பண்ணியிருக்கேன், எனக்கு லாகில் ஆன்சர் வருது. ஆமாம், லாகில் தான் வருது. எல்லாருக்கும் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுமா பார்த்துக்கோ. ஏன்னா நிறைய பேர்னா பேசிக் மேத்ஸ் நடத்துகிறப்ப எதுக்கு அவ்வளோலாம் நடத்துறீங்க, அதெல்லாம் தேவைப்படாதுன்னு இங்கே பாரு இந்த இடத்துல தேவை. டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 4 minus 2v. ஓகே, இது இழுக்கும்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டிங் போத் சைட். வெலாசிட்டி என்ன? 0லேருந்து v வரைக்கும். ஏன்னா இனிஷியல், ஏன்னா டைம் என்ன? 0லேருந்து t வரைக்கும் போகிறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து போய்கிட்டு இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப், இது லாக்னு போட்டுக்கோ, இல்லை நேச்சுரல் லாகரிதம் லேன்னு போட்டுக்கோ, உன் இஷ்டம். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1/ன்னு கிடச்சிரும். அப்புறம் -2v கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணும்? டிவைட் பை -2. கரெக்டா சார்? எனக்கு இன்டகிரேஷன் இது புரியல. அப்போ என்ன பண்ணு? இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்குதுன்னு பார்த்துக்கோ. ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண லாக டிஃப்ரென்ஷியேட் 1/4 - 2v. அப்புறம் அந்த 4 டிஃப்ரென்ஷியேட் 0 -2v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் டிவிஷனில் போட்டாச்சு.
ஏன்னா அப்போ தான் அந்த இன்டூ 2 -2v இருக்கும், அந்த -2v இந்த 2v -2 -2 இருக்கும், இந்த 2 -2 கேன்சல் ஆயிரும். dt இன்டகிரேட் பண்ணால் t லிமிட் என்ன 0லேருந்து t வரைக்கும். இது நீட்டில் கேட்ட கொஸ்டின். ஓ அந்த MNOPயா, சரி சரி சரி. நான் யோசிக்கிறேன் மெயின் பேப்பர் நான் பார்த்தேன், இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்த மாதிரியே இல்லையேன்னு யோசித்தேன். இது டைம் கன்சூமிங் கொஸ்டின். இது வந்து மேத்ஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இதில் ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. என்ன பிரச்சனை இருக்குது? லாக் ஆஃப் நான் வீணு போட்டால் 4 - 2v கிடைக்கிது, மைனஸ் போட்டு 0ன்னு போட்டால் எனக்கு 4ன்னு கிடைக்கிது. கரெக்டாக இந்த இடத்துல t -0னா t, இந்த -2 அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா -2 × t. சார் இதில் என்ன சார் பிரச்சனை? சும்மா ஏதாவது பிரச்சனைனே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ அப்பர் லிமிட் கரெக்டாக மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது? லாகை காமன் எடுத்துக்கோ. லாகை காமன்னா ரூல் அப்ளை பண்ணுறேன், லாகரிதம் ரூல். லாகரிதம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ்போனன்ட் ஆயிருமா? எழுது, ஒரு ஸ்டெப் எழுது. என்னோட காற்றுல எழுதியிருக்கேனா? ஓகே, இந்த 4 அங்கிட்டு கொண்டு போயிட்டு, ஸோ 4 - 2v இஸ் ஈக்குவல் டு 4e பவர் -2t. இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்துரு. அப்போ வியோட வேல்யூ என்ன ஆகும்னா 2 - 2e பவர் -2t கிடைக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த டேர்ம் வாங்கிட்டு அந்த டேர்ம் கிட்ட, அப்போ 4 - 4e பவர் -2t இருக்குமோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. ஓகே, இப்போ என்கிட்ட என்ன வெலாசிட்டி கேட்டால் ஆக்சுவலாகவே இனிஷியல் ஆக்சிலேஷன், டெர்மினல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி அட் t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. e பவர் இன்ஃபினிட்டி என்னப்பா? e பவர் இன்ஃபினிட்டி என்ன? எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் எப்படி போகும்? அது நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் இப்படி போகும். அப்போ டைம் இன்ஃபினிட்டி ஆகிறப்ப இதோட வேல்யூ என்ன ஆகும்? 0. அப்போ t இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் இந்த மொத்த வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா வியோட வேல்யூ என்ன? 2. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 2ஆக இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஆக்சலரேஷன் கேட்குறேன் இனிஷியல், இது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் கிடைக்குமா? இது வெலாசிட்டி. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். 2 டிஃப்ரென்ஷியேட்னா 0 -2 × e பவர் மைனஸ், கரெக்டா? -2 t பவர் -x e பவர் -x. அப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, -2 கிடைக்கும். ஸோ இங்கே என்னாச்சு? +4 e பவர் -2t. இனிஷியல் தானே கேட்டான். இனிஷியல் ஆக்சிலரேஷன் t இஸ் ஈக்குவல் டு 0. எனிதிங் பவர் 0 என்ன? 1. அப்போ 4 கிடைக்குது. ஸோ வெலாசிட்டி 2 m/s, ஆக்சிலரேஷன் 4 m/s². இது ஃபென்டாஸ்டிக் கொஷின். இதெல்லாம் நீட் லெவலில் இது வரைக்கும் கேட்டது இல்லை. சரியா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தஞ்சாவூர்ன்ற தூத்துக்குடியில் இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் எப்படி எழுதியிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா நாங்கள் தான் சொன்னோம்ல அப்பயே எங்கள் கொஸ்டின் எப்படி ரொம்ப கஷ்டம்னு. இந்த ஒரு கொஸ்டின் கஷ்டம். இது நீட் லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கக்கூடாது. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? லாக்ரிதம் வச்சு கொஸ்டினுங்க வந்து எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றுறதெல்லாம் இதெல்லாம் புக்கில் இல்லை. ஸோ இது வந்து கேட்டது ஒரு தப்பான கொஸ்டின். பட் கேட்டாங்க, நோ ப்ராப்ளம். A particle is moving along the axis. இது கேட்கலாம். டிஃப்ரென்சியேஷன், பேசிக் டிஃப்ரென்சியேஷன், ஓகே அது கேட்கலாம். இன்டகிரேஷனில் பேசிக் இன்டகிரேஷன் கேளுங்க. அது ரொம்ப கஷ்டமான இன்டகிரேஷன் கேட்டீங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒன்ட்ட ரேஷியோ ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் ஆக்சிலரேஷன் கேட்குறான். இதே ஈக்குவேஷன் சரியா? ஆல்ஃபா t பவர் 4
பீட்டா டி ஸ்கொயர் ப்ளஸ் காமா டி ப்ளஸ் டெல்டா. இதை டிஃப்ரென்ஷியேட்னா வெலாசிட்டி என்ன கிடைக்குது? 4 ஆல்ஃபா டி கியூப் ப்ளஸ் 2 பீட்டா டி ப்ளஸ் காமா. இதை டிஃப்ரென்ஷியேட்னா ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்குது? 12 ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா. இனிஷியலில் என்ன? டி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனில் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, அப்போ காமா மட்டும் இருக்கும். ஆக்சிலரேஷன், இனிஷியல் ஆக்சிலரேஷன் டி 0 போட்டோன்னா இங்கே என்ன இருக்கும்? 2 பீட்டா. ஸோ காமா பை 2 பீட்டா. இதான் உங்கள் ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா? ஓ, இதோட பார்த்தோன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அனாலிசிஸ் பார்த்துருவோம் வேகமாக. அனாலிசிஸ் பாரு, ஆவரேஜ் வச்சு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க 2024. இங்கே ப்ளஸ் போட்டு நான் தனி எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா 2024 வந்தது. ஸோ 2024 மொத்தம் எத்தனை? 5 கொஷின் கேட்டிருக்காங்க சார். ஓகேவா? ஆவரேஜ் வச்சு இது வரைக்கும் 2 கொஷின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கொஷின் கேட்கலாம். அது ரொம்ப ஈஸி டாபிக், பார்த்து வச்சுக்கோ. ஈக்குவேஷனில் முன்னாடி 5 கொஷின் கேட்டாங்க. இந்த வருஷம் ஒரே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஈக்குவேஷனில். n செகண்டில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. முன்னாடி இப்போ கொஷின் கேட்கல. கிராஃபில் முன்னாடி 2 கொஷின், இந்த வருஷம் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க 2024. கேல்குலஸில் முன்னாடி கொஷின் கேட்டதில்லை, இப்போ 2 கொஷின். முன்னாடி கொஷின் கேட்டதே இல்லையான்னு கேட்டால் இல்லை, இந்த 2019 கேட்கல. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின் நிறைய கொஷின் இருக்கும். சரியா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் த வெலாசிட்டி when acceleration is equal to 0, ஃபைண்ட் த acceleration when velocity is equal to 0, இந்த மாதிரி கொஷின்லாம் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என் அனாலிசிஸ் வந்து இங்கே போட்டு வச்சிருக்கேன், எந்த கொஷின் எந்த டாபிக் உள்ளது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன், இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் கொஷின், 9th கொஷின், இது ரெண்டுமே ஆவரேஜ் குறியது. அடுத்து ஈக்குவேஷன் குறியது, nth செகண்ட் குறியது, கிராஃப் உள்ளது, அப்புறம் கேல்குலஸ். கேல்குலஸில் டிஃப்ரென்சியேஷன் பார்த்து வச்சுக்கோ. அந்த இன்டகிரேஷன் அளவுக்கு போச்சுன்னா விட்டுரு. ஓகேவா? இந்த கொஷின் லெவலுக்குலாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ, வெல் அண்ட் குட். முடியாத வச்சதில் இதை விட்டுரு. ஆனால் இந்த மாதிரி கொஷின் எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதான் சார் ஸ்ப்ளிட் அப்பு. இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 5 கொஷின் வந்திருக்குது இந்த லெசன்லேருந்து மட்டும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த லெசன் வந்து லாஸ்ட்டு 3 கொஷின் பேப்பரில் 5 கொஷின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 கொஷின் ஆச்சு மினிமம் இருக்குது. ஸோ ஒரு கொஷின் இருக்குது, அப்புறம் 2 கொஷின் இருக்குது. 2024 மட்டும் நான் பார்த்தேன்னா இது 2024 ரீ எக்ஸாமு. இது எம்என்ஓபி, இது எம்என்ஓபி. நல்லா பாரு, எம்என்ஓபியில் 2 கொஷின் பேப்பர் இருந்திருக்குது, 2 கொஷின் இருக்குது. இது எந்த வருஷம்னு போடலையே. இதுதான் 2024 நினைக்கிறேன். இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி கிராஃப்ல இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது இருக்கும். ஓ, எம்என்ஓபியில் ஒரே கொஷின் பேப்பரில் 3 கொஷின் இருந்திருக்குறா. வெயிட் பண்ணுவோம், உனக்கு கொஷின் அதை ரெடி பண்ண டாக்குமெண்ட்டே பார்த்துருவோம். ஸோ நல்லா பாரு, 2024 மெயின் பேப்பரில் கிராஃப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எம்என்ஓபியில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து ரீ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் மினிமம் ஒரு கொஷினாச்சும் இந்த டாபிக் லெசன்லேருந்து இருக்குது. அதனால் இந்த லெசனை ஒமிட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறது நீங்கள் உங்கள் பாடு. ஓகேவா? ரொம்ப கஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கொஷின் தான் ரொம்ப கஷ்டம். இந்த இது ஈக்குவேஷன் வச்சு கேட்டது. ஓகே, மற்றெல்லாம் ஈஸி தான். எதுக்கும் நீங்கள் படிக்கிறது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.